ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கவிதேஷ் குக்கிங் சேனல். சூப்பராக பொன்னாங்கண்ணி கீரை பொரியல் சிம்பிளாக எப்படி செய்யணும்னு பார்க்கலாமா? அதுக்கு நம்ம பொன்னாங்கண்ணி கீரை வாங்கிக்கலாம். சந்தைக்கு போயிருந்தேன், ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக பொன்னாங்கண்ணி கீரை கிடச்சிருந்தது. பார்த்ததுமே வாங்கிட்டேன். இந்த பொன்னாங்கண்ணி கீரை கண்ணுக்கு ரொம்பவே நல்லதுங்க, ரொம்ப குளிர்ச்சி. இந்த வெயில் நாளுக்கு இதை வாங்கி யூஸ் பண்ணுங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பொடியாக சாப் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு ஒரு வெங்காயம் வெட்டி போட்டுக்கோங்க. 2 உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாவும் ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு தட்டி போட்டிருக்கேன். தட்டி போடும் போது தான் நல்லா வாசனை ரொம்ப நல்லாவே இருக்கும், அதனால் தட்டி போட்டிருக்கேன். நீங்கள் தேவைப்பட்டதை எப்படி யூஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கின பிறகு நம்ம வெட்டி வச்சுருக்க பொன்னாங்கண்ணி கீரையை இதை கூட ஆட் பண்ணிக்கலாம். பார்க்க நிறையா தான் தெரியும், ஆனால் நல்லா வதங்கின பிறகு இது அவ்வளோ நிறையலாம் இருக்காது, கம்மியாக தான் இருக்கும். இது அப்படி கொஞ்சமாக வதங்கி வரட்டும். நல்லா கொஞ்சம் கை விடாமல் கொஞ்சம் கிண்டிக்கிட்டே இருக்கும்போது நல்லா சுருண்டி வந்துடும் இந்த கீரை. பாருங்கள், இதுக்கு நம்ம அதிகமாக தண்ணி ஊற்றணும் அவசியமே கிடையாது. இந்த கீரை நம்ம அலசி வைக்கிறோம் இல்லையா, அது கூடவே கொஞ்சம் வாட்டர் கண்டென்ட் எடுத்துருக்கோம். அந்த வாட்டர் கண்டென்ட்லேயே அது நல்லாவே வேக ஆரம்பிச்சிடும். இப்போ தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சால்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு தேவையான அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ அது போட்டு நல்லா வதக்கிட்ட பிறகு தண்ணி சேர்க்க வேண்டாம். கொஞ்சம் நல்லாவே சுண்டி வந்த பிறகு மூடி போட்டு வேக வைங்க. அதில் இருக்க தண்ணியை வேர்த்து நல்லா வெந்து வந்துடும். சுண்டி வந்துடுச்சு. இப்போ நம்ம நல்லா மூடி போட்டு வேக வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் இல்லை 10 மினிட்ஸ் மூடி போட்டு வச்சிருந்தாலே அதிகமான நேரம் இது கீரை எடுக்காது. டக்குன்னு குக் ஆகிடும். ஒரு 15 மினிட்ஸ்லேயே இந்த ரெசிபி நீங்கள் டக்குன்னு செஞ்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா சுண்டி வந்துடுச்சு. தண்ணி கொஞ்சமே கிடையாது. நல்லா பொலன்னு இருக்கு கீரை. ரொம்ப குழையும் இல்லை, ரொம்ப வேகாமலும் இல்லை, நல்லா திட்டமான பதத்தில் வெந்து போயிருக்கு. நல்லா உதிரியாக இருக்கணும் கீரை, அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வெந்திருக்கு. இப்போது கடைசியாக இதுவும் கூட தேங்காய் திருவல் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 மூடி அளவுக்கு நான் தேங்காய் திருவி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் திருவல் சேர்க்கும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கீரைன்னு இல்லை, எந்த கீரைக்கு நீங்கள் தேங்காய் திருவல் போட்டாலுமே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். டேஸ்ட் ரொம்ப எடுத்து காட்டும் நல்லாவே. தேங்காய் திருவல் போட்டுட்டு கொஞ்ச நேரம் நல்லா கிண்டி விடுங்க. அதனுடைய ராஸ்மல் கொஞ்சம் போகட்டும். கொஞ்சம் சுருண்டி வரும்போது தான் அதில் இருக்க சாரில் நல்லா இறங்கும். கொஞ்சம் குக் ஆகட்டும். அந்த ஸ்வீட்னஸ்லாம் இறங்கின பிறகு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காயிலே கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கு இல்லையா, அந்த ஈரப்பதம்லாம் கொஞ்சம் சுண்டட்டும். சுண்டிட்ட பிறகு நம்ம எடுத்து சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அப்போ தான் நல்லா பலாப்பழன்னு இருக்கும். பார்த்திங்கன்னா நல்லா தெரியுதா? இப்போ இது ரெடி ஆகி பிளேட்டை சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ரொம்பவே டேஸ்டான பொன்னாங்கண்ணி கீரை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இதை வாரத்துக்கு ஒரு முறையாவது செஞ்சு சாப்பிடுங்க. கண்ணுக்கு ரொம்பவே நல்லது, குழந்தைங்க நல்லா சாப்பிட்லாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.